வணக்கம் மக்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களது மனைவி மேகலாவை வீடு புகுந்து தூக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள். குறிப்பாக 2 முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் எந்த ஒரு பதிலும் வராத நிலையில் நேரடியாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகாத காரணத்தினால் வீடு புகுந்து இன்று காலையில் அதிரடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள். எதற்காக என்று பார்க்கும் பொழுது, கரூரில் பிரம்மாண்டமான பங்களாவை யார் கட்டியது, செந்தில் பாலாஜி பெயரில் இருக்கிறதா, அசோக்குமார் பெயரில் இருக்கிறதா என்று பார்க்குமேயானால், முதலில் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது தம்பி அசோக்குமார் பெயரில் தான் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வருவாய்த்துறை மூலமாக சேகரித்த பிறகுதான் உண்மை வெளிவந்துள்ளது. அந்த போலியான பத்திரத்தை கண்டுபிடித்தார்கள். அதன் உண்மையான பத்திரம் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்களது பெயரில் தான் இருந்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்கள் எந்த நிறுவனத்தை நடத்துகிறார், அவருக்கு எப்படி இத்தனை கோடிகள் சொத்து வந்துள்ளது என்ற அனைத்து தகவல்களையும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் திமுகவில் உள்ளவர்கள் நல்லவர்கள் என்றே நாம் கூற முடியாது. அனைவரும் அயோக்கியர்கள்தான், திருடர்கள்தான் என்பதை நாம் 100% உண்மையாகவே கூறலாம். அந்த அடிப்படையில் தான் திமுகவில் இணைந்தவுடனே செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை சுருட்டினார் என்றும், பல கோடிகள் வருவாய் மூலமாக ஸ்டாலினுக்கு பகிர்ந்தளித்து அனைத்து பணத்தையும் தனது மனைவியின் பெயரில் பல இடங்களையும் பல சொகுசு பங்களாக்களையும் வாங்கியுள்ளார். அதில் ஒன்றுதான் கரூர் பங்களா. கிட்டத்தட்ட 1750 கோடி செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்களது பெயரிலும், அவரது மகன் மற்றும் மகள் பெயரில் சுமார் 450 கோடி சொத்துகளும் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவைகள் எல்லாம் எப்பொழுது சேகரிக்கப்பட்டது, யார் மூலமாக வந்தது, மேலும் இவர்களது பணம் என்றால் அந்த பணத்தை எப்படி இவர்கள் வியாபாரம் மூலமாக நடத்தினார்களா, நிறுவனங்கள் மூலமாக லாபம் பெற்றார்களா என்ற அனைத்து தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு கேள்விகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் இதற்கான பதில்களை செலுத்தாத காரணத்தினால்தான் வீடு புகுந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா அவர்களை தூக்கியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் இது போன்ற தவறுகளை இனி வரக்கூடிய அமைச்சர்களோ அல்லது அமைச்சர்களது குடும்பத்தினர்களோ செய்ய மாட்டார்கள் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது மனைவிற்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது சிறை தண்டனை கொடுக்கலாமா என்பதை கூறுங்கள்.